ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மீரா தப்பித்து போகும்போது அந்த குரல் கேட்ட அடுத்த வினாடி மீரா அப்படியே சிலையாக உறைந்து போனாள். மெதுவாக நடுக்கத்தோடு திரும்பி பார்த்தாள். இருட்டுக்குள் ஒரு உருவம் மெல்ல வெளியே வந்தது. அது ஆதி இல்லை, அங்கே நின்றிருந்தது விஸ்வா. அவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு கூர்மையான பார்வையுடன் மீராவை பார்த்தான். மீரா என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நின்றாள். என்ன மீரா, இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? என்ன பண்ணிட்டு இருக்க என்று விஸ்வா கேட்க, மீரா தன் பயத்தை மீறி ஆதிமேல் இருந்த அந்த தீராத கோபத்தை முகத்தில் வரவழைத்துக் கொண்டாள். அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. மீரா ஆக்ரோஷமாகவும் உறுதியாகவும், நான் இங்கிருந்து போறேன். என்னால் இங்க இருக்க முடியாது. இந்த நரகத்துல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். என் அப்பாவை என் கையாலேயே சாவடிச்ச அவன் கூட என்னால இருக்க முடியாது. நான் இங்கிருந்து போகணும். என்னை விட்டுருங்க என்று அவள் கூற, விஸ்வா அவளை ஒரு விசித்திரமான பார்வையோடு பார்த்தான். என்ன மீரா, இவ்வளோ ஈஸியா சொல்ற? ஆதிக்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது என்ன பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸி நினைச்சியோ? சார், புரிஞ்சுக்கோங்க. அவன் ஒரு கொலைக்காரன், ஒரு சைக்கோ. ஆதிய காதலிச்ச பாவத்துக்கு என்னையும் கொலைக்காரியாக்கிட்டான்ல. இதுக்கு மேல அவன் கூட என்னால இருக்க முடியாது. நான் போகணும் என்று அவள் உறுதியாக கூற, விஸ்வா அமைதியாக இருந்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவன் உறுதியாக, சரி, இங்கிருந்து போ என்று அவன் கூற, மீரா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். விஸ்வா தன்னை தடுத்து நிறுத்தி ஆதியிடம் இழுத்துச் செல்வான் என்றுதான் அவள் நினைத்தாள். விஸ்வா அவளை போக விடுவான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. என்ன மீரா, அப்படி பார்க்குற? நீ தானே சொன்ன இங்கிருந்து போகணுன்னு. இன்னும் ஏன் நிற்கிற? சீக்கிரம் இங்கிருந்து போ. நீ சொன்னது கரெக்டு தான். ஆதி ஒரு சைக்கோ. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணு, ரத்தம், பகை, எதிரிங்க, அவ்வளோதான். திடீர்னு அவன்கிட்ட வந்து காதல் எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? அவன் ஒரு மிருகம் மீரா. நான் அன்னைக்கே சொன்னேன், ஆதியோட காதலை தேடி போறது நரகத்துக்குள்ள போறதுக்கு சமம்னு. நீ தான் புரிஞ்சுக்கல. இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கே, அது போதும். எங்க பாரு மீரா, நீ எடுத்திருக்கிற முடிவு கரெக்டு. இங்கிருந்து போயிரு. அதான் உனக்கும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. இதை கேட்ட மீராவிற்கு இதயம் ஒரு நிமிடம் நின்றது போல் இருந்தது. என்ன, குழந்தையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடிக்காத மீரா. என்னன்னா ஆதி நினச்சியா? நான் விஸ்வா. எனக்கு தெரியாம இந்த மேன்ஷன்ல என்னை சுற்றி எந்த ரகசியமும் இருக்காது. எனக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் நான் இதை பற்றி ஆதிக்கிட்ட சொல்லலை. இப்போவும் சொல்கிறேன், ஆதி கூட இருக்கிறது நரகத்தில் இருக்கிற மாதிரி. அவன் கூட இருந்தா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் ஆதியை விட்டு பிரிஞ்சு போயிரு. அவன் கூட வாழணும்னு மட்டும் நினைக்காத. இது உனக்கு ஒரு சுடுகாடு. இங்க இருந்தா உங்க அப்பா மாதிரி தான் நீயும் பிள்ளையும் அனாதையா சாவீங்க. இங்க இருந்து போயிரு மீரா. சீக்கிரம் போ. விஸ்வா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீராவின் மனதில் ஏற்கனவே இருந்த காயத்தில் உப்பை போட்டது போல இருந்தது. அவள் விஸ்வாவை ஒரு முறை பார்த்தாள்.
விஸ்வாவின் கண்களில் தெரிந்த மர்மம் அவளுக்கு புரியவில்லை. ஆனாலும் இதுதான் தனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு என்று அவள் முடிவு செய்தாள். மீரா எதுவும் பேசவில்லை. ஒரு கனமான மௌனத்துடன் அங்கிருந்து இருட்டுக்குள் ஓடத் தொடங்கினாள். மேன்ஷனின் மதில் சுவரை தாண்டி அந்த இருண்ட சாலைக்குள் அவள் மறைந்தாள். விஸ்வா அங்கேயே நின்று மீரா மறைந்த திசையையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய மர்மமான சிரிப்பு அரும்பியது. அப்போது திடீரென்று அந்த அமைதியை உடைத்துக்கொண்டு ஆதியின் காலடி சத்தம் கேட்டது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்து விழித்து கொண்டவன் அங்கிருந்து நடந்து செல்லும்போது அங்கே விஸ்வா மட்டும் இருட்டில் தனியாக நிற்பதைக் கண்டதும் அவன் அருகில் வந்தான் ஆதி. ஆதி விஸ்வாவை நெருங்கி, டேய், என்னடா இது? இந்த நேரத்துல இங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? என்று அவன் கேட்க விஸ்வா சட்டென்று அதிர்ச்சி அடையவில்லை. அவன் மிகவும் நிதானமாக திரும்பி ஆதியை ஒரு சாதாரண பார்வையுடன் பார்த்தான். அவனது மனதிற்குள் மீரா தப்பிச் சென்ற காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் முகத்தில் எந்த சலனமும் காட்டவில்லை. டேய் ஆதி, ஒன்றும் இல்லடா, சும்மா தூக்கம் வரல, அதான் அப்படியே கார்டன் பக்கம் வந்த. அது இருக்கட்டும், நீ தூங்கலையாடா? இங்க என்ன பண்ற? எனக்கு தூக்கமே வரலடா. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று என்னையும் மீறி நடக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருக்குடா. தூக்கமே வரல. டேய், நான் மீராவை பார்க்கணும். அவகிட்ட போய் பேச போறேன்டா. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவ புரிஞ்சுப்பா. அவளை பார்க்காம ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நான் இப்பவே அவளை பார்த்து பேசுறேன். அந்த சித்தார்த்த நாய் பண்ண பிளான்ல மீரா என்ன வெறுத்துட்டு இருக்கிறத என்னால ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியல மச்சான். இப்பவே போய் மீரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். நான் போய் அவளை பார்க்கறேன்டா என்று ஆதி அங்கிருந்து நகர விஸ்வா சட்டென்று குறுக்கே வந்து ஆதியின் கையை பிடித்து தடுத்தான். அவனது கண்களில் ஒரு விதமான எச்சரிக்கை இருந்தது. டே ஆதி, இப்போ என்னடா திடீர்னு? இப்போ போக வேணாம். டே விஸ்வா, என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல. அவகிட்ட சொல்லணும்டா. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு மச்சான். நான் போய் அவளை பார்க்குறேன். டே ஆதி, இப்போ வேணாண்டா. காலையில் போய் அவளை பாரு. அவ இந்நேரம் தூங்கிட்டு இருப்பா. பாவண்டா, ஏற்கனவே ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்கா. அவள் நல்லா தூங்கட்டும். இந்த நேரத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே தானே இருக்க போறா. காலையில் அவளை பார்த்து பேசு என்று விஸ்வா கூற ஆதி அமைதியாக யோசித்தான். இங்க பாரு ஆதி, அவ இப்ப மறுபடியும் உன்னை பார்த்தா இன்னும் எமோஷனல் ஆவா. அவ கொஞ்சம் தனியா இருக்கட்டும். இங்க பாரு, இப்போ வேணாம் மச்சான். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். காலையில போய் பேசலாம் என்று அவன் கூற ஆதி தயங்கினான். விஸ்வா சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. மீராவின் உடல்நிலை அவனுக்கு மிக முக்கியம். ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு ஆதி தனது வேகத்தை குறைத்து கொண்டான். நீ சொல்றது கரெக்டு தான்டா. அவ நல்லா தூங்கட்டும், கொஞ்சம் தனியா இருக்கட்டும். நான் காலையில அவளை பார்த்து பேசுறேன். அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். கண்டிப்பா அவ என்ன புரிஞ்சுப்பா. இங்க பாரு ஆதி, எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். மீரா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பா. இப்போ வாடா, நம்ம போய் தூங்கலாம். இன்னைக்கு நீ ரூம்லயே இரு என் கூட என்று கூறிய விஸ்வா ஆதியின் தோளில் கை போட்டபடி அவனை மேன்ஷனின் உள்ளே அழைத்துச் சென்றான். ஆதி மௌனமாக விஸ்வாவுடன் உள்ளே நடந்தான்.
ஆனால் விஸ்வா ஆதிக்கு தெரியாமல் மெதுவாக திரும்பி பார்த்தான். நிலவொளியில் மீரா ஓடி மறைந்த அந்த திசை வெறிச்சோடி கிடந்தது. அவன் இதழ்களின் ஓரத்தில் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு அரும்பியது. விடியற்காலை சூரியன் மேன்ஷனின் ஜன்னல்கள் வழியே ஊடுருவியது. ஆனால் அந்த ஒளி எவருக்கும் நிம்மதியை தரவில்லை. இரவு முழுவதும் விஸ்வாவின் அறையில் தூங்கிய ஆதி காலையில் எழுந்ததிலிருந்து ஏதோ ஒரு இனம் புரியாத பதற்றத்தில் இருந்தான். அவன் குளித்துவிட்டு வந்து கண்ணாடி முன்னால் நின்று டவலால் முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்து முகம் இருண்டு போயிருந்தது. விஸ்வா மெதுவாக அறைக்குள் நுழைந்தான். அவன் கையில் 2 காஃபி கப்புகள் இருந்தன. டேயாதி, என்னடா எவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? நைட்டும் நீ சரியா தூங்கலையே. சரிடா, இந்த காஃபி என்று அவன் கூற ஆதி அந்த டவலை அப்படியே வீசி எறிந்தான். அவனது பார்வை கண்ணாடியை தாண்டி எங்கோ நிலைத்திருந்தது. எனக்கு வேணாண்டா. எதுவும் வேணாம். நான் போய் மீராவை பார்க்கணும். அவள் எந்திரிச்சிருப்பாள்ல மச்சா, அவளை பார்க்கணும்டா. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அவளை பார்க்காம ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. நான் போய் அவகிட்ட பேசுகிறேன் என்று கூறிவிட்டு ஆதி அங்கிருந்து நடந்தான். விஸ்வா மௌனமாக ஒரு பெருமூச்சை விட்டான். அடுத்து வரப்போகும் அந்த பிரம்மாண்டமான புயலை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் காஃபியை குடித்தபடி ஒரு ஓரமாய் அமர்ந்து அந்த போர்க்களத்தை வேடிக்கை பார்க்க தயாரானான். ஆதி வேகமாக தனது அறைக்குள் நுழைந்தான். மீரா என்று மிகவும் மென்மையான குரலில் அழைத்தபடி உள்ளே சென்றான். ஆனால் அந்த பெரிய மெத்தை விரிச்சோடி கிடந்தது. மெத்தையின் விரிப்புகள் அப்படியே இருந்தன. ஆனால் மீரா அங்கே இல்லை. ஆதிக்கு மூச்சு முட்டியது. அவன் பாத்ரூம் கதவை உடைக்காத குறையாக திறந்து பார்த்தான். அங்கே அவளது வாசம் மட்டும் மிஞ்சியிருந்தது. அவன் வெறி பிடித்தவன் போல ஓடிச் சென்று மேன்ஷனின் ஒவ்வொரு மூலையையும் தேடத் தொடங்கினான். கிச்சன், ஸ்டோர் ரூம், ஆதியின் அந்த ரகசிய அறை என எதையும் அவன் விட்டு வைக்கவில்லை. ஆதி சிங்கத்தை போல கர்ஜித்தபடி, ஏ மீரா, எங்கடி இருக்க நீ? மீரான எங்க போயிட்ட? என்று அவன் மீராவின் பெயரை கத்திக்கொண்டிருக்க அந்த சத்தம் அந்த பெரிய மேன்ஷனின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அங்கிருந்த வேலைக்காரர்களும் அடியாட்களும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பயந்து நடுங்கி ஓடி வந்தனர். ஆதி ஒரு பைத்தியக்காரனைப் போல தலைமுடியை கோதிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்தான். ஆதியின் கண்கள் அனலாக கொதித்தன. அவனது பார்வை அங்கே நின்றிருந்த ரம்யாவின் மேல் விழுந்தது. அவன் ரம்யாவின் அருகே சென்று, ஏ ரம்யா, மீரா எங்க போயிட்டா அவ? அது எனக்கு தெரியல சார், நான் பார்க்கல. என்ன பார்க்கலையா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ கூட உன்னை இருக்க சொன்னேன்ல, அவளை தனியா விட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? மீரா எங்க இருக்கா? இல்ல சார், எனக்கு தெரியல. அவதான் நான் தனியா இருக்கணும்னு என்னை அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கல என்று அவள் கூற ஆதி ஆத்திரம் தாங்க முடியாமல் அங்கிருந்த ஒரு விலையுயர்ந்த ஜாடி ஒன்றை தூக்கி சுவரில் அடித்தான். அது சிதறித் தெரித்தது. அங்கிருந்த நாற்காலிகளை உதைத்து தள்ளினான். ஒரு சைக்கோவைப் போல அவனது செயல்கள் மாறின. அவன் தனது அடியாட்களை பார்த்து, டேய், என்னடா நடக்குதுங்க? எங்கடா போயிட்டா மீரா? யாராச்சும் அவளை பார்த்தீங்களா? எங்க இருக்கா மீரா? என் மீரா எனக்கு வேணும். என் வாய் திறந்து சொல்லுங்கடா யாராச்சும் என்று அவன் கத்த அங்கிருந்த பணிப்பெண்கள், வேலையாட்கள், அடியாட்கள் அனைவரும் பயந்து போய் இல்லை என தலையாட்டினர். அவனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. ஒரு மேஜையை ஓங்கி தட்டினான். அவனது கையில் இரத்தம் கசிந்தது.
ஆனால் அந்த வலியை அவன் உணரவே இல்லை. மீரா இல்லை என்கிற உண்மை அவனது மூளையை செயலிழக்க செய்தது. அந்த சத்தம் கேட்டு அசோக் ஓடி வந்து ஆதியை இறுக கட்டிக்கொண்டு சமாதானப்படுத்த முயன்றான். விஸ்வா மெதுவாக வந்து ஆதியின் தோளில் கை வைத்தான். டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி கத்துற? டே, மீராவை காணோம்டா. எங்க போயிட்டா அவ? எனக்கு பயமா இருக்குடா. அவ என்னை விட்டு போயிட்டாளா? இங்க பாரு ஆதி, அமைதியாரு. அவ இங்க தானே எங்கேயாச்சும் இருப்பா. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கல்ல. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. வாடா என்று விஸ்வா மற்றும் அசோக் ஆதியை மெதுவாக அழைத்து சென்றனர். ஆதி ஒரு நடைப்பிணம் போல அவனுடன் நடந்தான். ரம்யா ஒரு மூலையில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. ரம்யாவுக்கு பயம் அதிகரித்தது. தான் செய்த உதவி எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கப் போகிறது என்று. மேன்ஷனின் அறைக்குள் ஆதி ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட காயம்பட்ட சிங்கத்தைப் போல அங்குமிங்கும் பாய்ந்து கொண்டிருந்தான். விஸ்வாவும் அசோக்கும் அவனை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவனது ஆக்ரோஷம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அப்போது மூச்சிறைக்க ஓடி வந்த பாதுகாவலர்கள் தலை குனிந்து நின்றனர். என்னடா ஆச்சு? மீரா எங்க இருக்கா? இல்லை சார், நாங்கள் மேன்ஷன் ஃபுல்லாக தேடிட்டோம். மீரா இங்கே எங்கேயுமே இல்லை. என்னடா சொல்றீங்க? இங்க இல்லைனா எங்க போயிருப்பா? டே, நல்லா பார்த்தீங்களா கார்டன் பக்கம்? சார், எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. அவங்க இங்க இல்லை. அது மட்டும் இல்லை, சிசிடிவி செக் பண்ணப்போ அவங்க நேற்று நைட்டு பின்வாசல் வழியாக தப்பிச்சு போன மாதிரி தெரியுது சார். யாரோ எக்ஸிட் கேமராவை ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஒரு செகண்ட் அவங்க உருவம் அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு எந்த ஃபுட்டேஜும் இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிடம் ஆதியின் முகத்தில் ஒரு பயங்கரமான மாற்றம் தெரிந்தது. அவனது கண்கள் சிவந்து வெறித்தனமாக கத்தினான். என்ன, இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாளா? என்னை விட்டு போயிட்டாளா அவ? அவளுக்கு இவ்வளோ தைரியம்? என்னை விட்டு போயிருக்கா? என் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை தனியா விட்டு போயிட்டாள்ல. அவளை சாவடிக்கிறேன்டா, அவளை சாவடிக்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருப்பா? அவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு. டேய், என் கூடவே இருக்கேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ? என்னை விட்டு போய் அவ பெரிய தப்புன்ட்டா. அவளுக்கு என்னடா குறை வச்ச? எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா மாதிரியும் அவளை காதலிச்ச. என்னை விட்டு போயிட்டால, அவளை சாவடிக்க விட மாட்டேன் என்று கத்தியபடி அருகில் இருந்த பூஜாடியை ஓங்கி தரையில் அடித்தான். அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் ஒவ்வொன்றாக நொறுங்கின. அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல தலைமுடியை கோதிக்கொண்டு கத்தினான். அவன் அடியாட்களை பார்த்து, எங்க போயிருவா அவ? ஆதியை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியும்? அது யாருன்னு அவளுக்கு காட்டுற. டேய், இப்பவே எல்லாரும் கிளம்புங்க. எல்லா இடத்துலையும் தேடுங்க. என் மீரா எனக்கு வேணும் என்று அவன் உத்தரவை கேட்டதும் அடியாட்கள் அனைவரும் கார்களில் அசுர வேகத்தில் கிளம்பினர். லக்ஷ்மியும் ரம்யாவும் ஒரு மூலையில் நின்று ஒருவரை ஒருவர் பதற்றத்துடன் பார்த்து கொண்டனர். ஆதி சட்டென்று டிராயரை திறந்து தனது துப்பாக்கியை எடுத்தான். அதை பார்த்ததும் விஸ்வாவும் அசோக்கும் பதறிப்போய் அவன் அருகே வந்தனர். டே ஆதி, எதுக்குடா கண்ணு? அதான் பசங்க போயிருக்காங்கல்ல. மீரா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துருவாங்க. நீ அமைதியாடுறா என்று அசோக் அவனை தடுக்க,
ஆதி அசோக்கை ஒரு தீய பார்வையை பார்த்தான். பிறகு சிரித்துக்கொண்டே தனது துப்பாக்கியால் அந்த அறையில் இருந்த கண்ணாடியையும் டிவியையும் நோக்கி சுட்டான். அந்த சத்தம் அந்த மேன்ஷன் முழுவதையும் அதிர வைத்தது. அவன் வெறி பிடித்தவன் போல கத்திக்கொண்டே அறையை சுற்றிலும் சுட்டுக் கொண்டிருந்தான். விஸ்வா அவன் கையை பிடித்து அவனை தடுத்து நிறுத்தினான். டேய் பைத்தியக்காரா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் நிதானமா இருடா. டேய் விஸ்வா, இனிமே அந்த ஆதியை பார்க்கவே முடியாது. நிதானமா இருந்து எதையும் கழட்ட முடியாது. என் கண்ணிலே வரல விட்டு ஆட்டிட்டு போயிட்டான்ல, அவளை விட மாட்டேன். அவன் எனக்கு வேணும்டா. அவன் என் கூட தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். டேய், அவள் இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. செத்து போயிருவேன். எங்க பாரு விஸ்வா, என்னை தடுக்காத. என் மீரா எனக்கு வேணும். என்னை விடு என்று அவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு ஒரு புயலைப் போல வெளியேறினான். அவன் கார் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் அந்த மேன்ஷனையே அதிர வைத்தது. ஆதியின் கார் கிளம்புவதை பார்த்த மீரா அப்படியே நிலை குலைந்து கதவோரம் சாய்ந்தாள். அவளது இதயம் தொண்டையில் வந்து துடித்தது. அவளது கைவிரல்கள் நடுங்கின. என்ன இது? ஆதி இவ்ளோ கோவமா போறான். இப்ப மட்டும் மீரா மாட்டினா அவ்வளோதான். கடவுளே, மீரா ஆதி சார் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது என்று ரம்யா கண்களை மூடி கடவுளிடம் வேண்டினாள். ஆதியின் கார் ஒரு மரண தூதனைப் போல சாலையில் சீறி பாய்ந்தது. ஒரு பக்கம் ஆதியின் வெறி, இன்னொரு பக்கம் மீராவின் தவிப்பு, இடையில் விஸ்வாவின் மர்மமான திட்டம். அந்த மேன்ஷன் யாருடைய ரத்தத்தை கேட்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.